பிக் பாஸ்ல முத்துக்குமரன் நேற்று ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சௌந்தர்யாக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கார். அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் போன சீசன் டைட்டில் வின்னர் இப்போ தற்போதைய ஒரு நபருக்கு பயங்கரமான சப்போர்ட் தூக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பல விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நேற்று ஒரு 7-8 மணி லைவில் தான் இது நடந்திருக்கு. ஓகே, அப்போ ஜாக்லின், மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார் இவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று சௌந்தர்யா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா மற்றும் ஜெஃப்ரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த ஸ்டேஜ் மேலே ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு ஒரு பாயிண்ட்ல சௌந்தர்யா பாடுறது கேட்கும்போது ஒரு பக்கம் இரிட்டேஷன் ஆகுது, கடுப்பாகிறார். கடுப்பாட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த டீ பாண்டை எடுத்து தலையில் அடிச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சொல்றாரு. சௌந்தர்யாவை அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன், கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப தவறான செயல். சௌந்தர்யா பாடுது, அவங்க இது பண்றாங்க, அது அவங்களோட உரிமை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஓரம் போய் உட்காருங்க. அங்கே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கடுப்பாகுதுன்னா இதுவாகுதுன்னா இப்போ நீங்க என்ன வார்த்தைகள் வேணாலும் பயன்படுத்தலாமா முத்துக்குமார்? ஸோ ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள். அதில் குறிப்பாக மஞ்சுரி சொல்றாங்க, அப்பயும் நீ இப்படிலாம் பண்ணீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்கடா முத்து, ரெட் கார்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதில் எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இவ்வளோ தெளிவாக பேசுற மஞ்சுரி இதெல்லாம் நீ பேசக்கூடாது மத்து, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லணும். அதை சொல்லியிருக்கணுன்ற நான் அந்த இடத்துல பல இடங்களில் இப்படி இது பண்ணக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுன்னு மஞ்சுரி சொல்றாங்களே, இந்த இடத்துல இப்படி ஒரு இதுவா அவருக்கு இரிட்டேஷன் ஆகுதுன்றதால இப்படிலாம் சொல்லலாமா? அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மஞ்சுரி தடுத்துருக்கலாமே. மஞ்சுரி தடுக்கல, அது கேட்கல, விட்டுரும். இன்னொரு பக்கம் முத்துக்குமாரே அது இப்படி பேசலாமா அப்படின்றது பேசியது ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள். அதான் சொல்றேனே, முத்துக்குமார் அதான் யார் வாயை விட்டாலும் மாட்டிப்பாங்க அப்படின்றதான் பாயிண்ட். போன வாரம் பேட்ச் எடுத்து மூஞ்சில தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முத்து இவர் பேசினார், ரஞ்சித். அதுவே பெருந்தப்பு. இதில் கொன்னுருவேன், ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரின்றது உச்சகட்ட தப்பா நான் பார்க்குறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணது மிக மிக தவறு. அவருக்கு ஒருவேளை அவங்க பாட்டு பாடுறதால இரிட்டேஷன் கடுப்பாச்சுன்னா அந்த இடத்த விட்டு அவர் விலகி போயிருக்கலாம். அவங்க பாடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ற ரைட்ஸ் முத்துக்குமாருக்கு இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அவங்க பாடுறாங்க, உனக்கு விருப்பம்லாம் வேற எங்கேயாவது போய்க்கோ அப்படின்றதான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அருணுக்கு இந்த வாரம் பயங்கரமான ரோஸ்ட் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல, பயங்கரமான ரோஸ்ட். சனிக்கிழமை மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்ன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சுல. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, போன சீசன் டைட்டில் வின்னரான ஒரு நபர் வீடியோ போடுறாங்க. போன சீசன் டைட்டில் வின்னர் வீடியோ போடுறாங்க. ஓகே, அதில் நான் வருத்தப்படுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போன சீசன் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்றது தான் இருந்தது. ஓகே, அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன வாரம் 2 பேர் எவிக்ட் ஆகிட்டாங்க. யாரு? சாச்சனா மற்றும் ஆனந்தி எவிக்ட் ஆயிட்டாங்க. அடுத்த வாரம் வேலைகளுக்கான தேர்வு. என்ன வேலை? ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்றாரு, சாப்பாடு வேலை. அருண் சொன்னது என்ன, சாப்பாடு வேலைகளுக்கு ஆட்கள் கம்மியாக இருந்தால் போதும், சாப்பாடு அளவெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 2 பேர் போனதால் அளவு கம்மியாயிருச்சு. ஸோ அதனால சமையல் ஆளை குறைச்சிருங்க. ஆனால் அந்த வீடோட சைஸ் பெருசாக இருக்கு. அந்த வீட்டோட சைஸில் பெருசாக இருக்கிறதால வீடு கூட்டுறதுக்கு ஆட்கள் அதிகமாக தேவைரும், சுமை அதிகமாயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இதை அருண் சொன்னார். இங்கே இதே அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு இந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராக்டிக்கலாக கரெக்டுன்னு தோணுச்சு. எப்படி ப்ராக்டிக்கலாக கரெக்டுன்னு தோணுச்சு? அவர் சொன்னது லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக கரெக்டு தானே. அந்த வீடு மாற போகிறது இல்லை, ஆட்கள் வேணாலும் குறைக்கலாம், அந்த வீடு கரெக்டு தானே அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ப்ராக்டிக்கலாக கரெக்டுன்னு தோணுச்சு. ஏம்மா, எனக்கு ஒரே கேள்வி, 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, கிச்சன் 3 வேலை இருக்குது, இந்த டிஃப்ரென்சஸே இருக்குது. நீங்கள் போன சீசனில் சின்ன சின்ன ஒர்க்குக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். போன சீசன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த சின்ன வேலைக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பெருசாக தான் பார்ப்பீங்க, மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து 2வது, இந்த ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் அப்படின்றத ஸ்பிளிட் அப் ஏன் பண்ணணும்? அந்த ஸ்பிளிட் அப் பண்ணதே எனக்கு தப்புன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள அது ஏன் வருது? இது ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பிக் பாஸ் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் பிளே பண்ணுறது தான். கேம் பிளே தானே கணக்கு எடுக்கணுன்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. இங்கே தெளிவுபடுத்திக்கணும். எந்த இடத்துலையுமே ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் வேலை பிரிவுக்காக எடுத்துகிட்டு வரல. என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ வேலை பிரிவினா அந்த லேபர் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவங்க சொல்ல. என்னன்னா சமையலில் அந்த சமையல் தெரிஞ்ச ஆட்களை போடணுன்ற ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துன்னு தீபக் பேசினார். நீங்கள் அதை வச்சு நீங்கள் திரும்பவும் வேற மாதிரி ஆல்ரெடி உள்ளதான் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு, வெளியும் நீங்கள் புதுசாக வேற எதனா முயற்சிலாம் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. முட்டு கொடுக்குறேன்ற பேரில் அவர் சொன்னதை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டதே தவிர்த்து அருண் லேபர், அருண் இப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லலை. அதில் பிரிவினையே
யாரும் உருவாக்கல, நீங்கள் பிரிவினையை ஏன் உருவாக்குறீங்கலாம் பேசாதீங்க. அது எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டது, அது பிரிவினையாக டிஸ்கிரிமினேஷனாக எடுத்துக்குது அருண் அவர்கள் அப்படின்ற நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது ஃபேமிலி மாதிரி, அந்த வீடு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே ஏன் அந்த பிரிவினை? ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தாங்கப்பா, ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அருணுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண முயற்சி பண்ண இடம். ஓகே, அதுக்கு ஏன் பிரிவினை இப்பெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் டுஸ்டர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கப்புறம் லேபருக்கு இவ்வளோ டீ தானே அப்படின்னு சொன்னோன்னா அவர் பயந்துட்டார். அவர் பயந்துட்டு போய் அழுது வந்து அருண் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. நாங்கள் தான் சொன்னோமே, கரெக்டு தான். தீபக் வந்து பயந்துட்டார், அழுது போய் கன்வின்ஸ் பண்ணது. அதுக்கான காரணமே அதுதான். வீக்கெண்ட்ல என்ன பெருசா வச்சு செஞ்சிருவாங்களோ, இதெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் போய் பண்ணார். அதுல மாற்று கருத்தே இல்லை, ஐ அக்செப்டட். அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் வீட்ல எதுக்கு ஐராரிட்டி வரணும்? ஐராரிட்டி யாருமே சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்ல ஐராரிட்டி இல்லவே இல்லையே, அப்படி யாருமே சொல்லவே இல்லையே, நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? அது குக்கிங்க்கு தெரிஞ்ச ஆள் தான் வேணுமே தவிர்த்து ஐராரிட்டி பிக் பாஸ் வீட்ல இல்லை மேடம், அது கணக்கிலே இல்லை. நீங்க இப்படி சொல்லாதீங்க. ஈக்குவாலிட்டி முக்கியம், ஈக்குவாலிட்டி தான் பார்த்தாங்க, தப்பா பார்க்கலையே, ஈக்குவாலிட்டியாக தான் பார்த்தாங்க. ஓகே, அதுவும் குறிப்பாக அருண் சொன்ன வார்த்தை தரம் குறைவான வாய்ப்பு. அது வந்து அருண் தான் இப்படி திங்க் பண்றாரு, அருண் தான் இப்படி பண்றாருன்ற மாதிரி இப்படி அந்த லேபர்ன்ற வார்த்தையை அருண் அவ்வளோ நாள் போட்டு வச்சு செஞ்சீங்க. ஆனால் தீபக் சொன்ன அந்த வார்த்தையை ஏன் கடந்து போயிட்டீங்க? அதுவும் அக்ரி பண்ணிக்கிறேன், அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். தீபக்கை பற்றி அவங்க பேசின 2 ஸ்டேட்மெண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். அருணை கேட்ட அளவுக்கு வேணா ஏன் இவரை கேட்கல, தீபக் கேட்கல அப்படின்றது ஐ அக்ரி, அதில் மாற்று கருத்தில். எனக்கும் அதை பற்றி நான் வீடியோ போட்டுறேன். ஆனால் அந்த அருண் மூலையில் போய் இப்படி தான் யோசிச்சான், அருண் மூலையே இப்படி தான்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்களே. வீக்கெண்டில் அவ்வளோ பெருசாக டிபேட் பண்ணுற அளவுக்கு ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? அவ்வளோ பெருசாக ஏன் அந்த டாபிக் எடுத்துகிட்டு போனீங்க? அது ஏன் அப்படி ப்ளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க தப்பு பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லா அதை வச்சு பேசினது யாருங்க? அவர் தானே பேசினாரு. பேசினதுக்கு பதிலடி தான் வீக்கெண்ட்ல செஞ்சாங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஏன் விட்டுருக்கு போறாங்க? அதை விட்டுட்டு அதை ஓஸ்ட் முதற்கொண்டு எப்படி ஓஸ்ட் கான்கால்ல வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல ரோஸ்ட் பண்ணி அவரை கார்னர் பண்ணிட்டாங்க. அருணை ஓஸ்ட் கார்னர் பண்ணிட்டார், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஓஸ்டே அருணை கார்னர் பண்ணிட்டார், அவர் வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீட்டில் ஃபேமிலியாக இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் பார்க்குறேன். ஓஸ்ட் அருணை கார்னர் செய்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு இதெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் கான்கால்லாம் இதெல்லாம் பேசி அவரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதில் வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த செக்மெண்ட் வந்ததே டேமேஜ் கண்ட்ரோல் தான், அதுவும் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் ஓஸ்டெல்லாம் கார்னர் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்கள் தலைவர் அருண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓஸ்டையே திருப்பி விட பார்த்தார். ஓஸ்ட் தான் தப்பு, ஓஸ்ட் தான் தப்பான்னு நினைக்கிறாருன்ற மாதிரி அது வந்து விஜய் சேதுபதி மேலே பழிய போடுறதுக்கான முயற்சி பண்ணார். ஓகே, அதுதான் முதல்ல எனக்கு ஒரு கேள்வி மேடம் உங்களுக்கு. முதல்ல அருண் பண்ணதே தப்பு, அதை தப்பு ஒரு எக்ஸாம்பிளை சீரியஸாக எடுத்து கன்வெர்ட் பண்ணது அவருடைய தப்பு. இது நீங்கள் அடுத்தவங்களை எடுத்து பிளேம் பண்ணுறதே பெரிய தப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் தீபக்கை பற்றி சொன்னீங்களே, அது ரைட், தீபக் வந்து அப்படி அதை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் செய்யலான்றதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அடுத்து அருணுக்கு அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இருக்கா? 1% அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் அருணுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 1% கூட கிடையாது. அதை தவிர்த்து நீங்க சொன்னீங்களே போன சீசன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா, உங்களை அவ்வளோ பேர் வந்து டார்கெட் பண்ணாங்க, அவ்வளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க, புள்ளி பண்ணாங்க. அருண் எங்க பண்ணிருக்காரு? அந்த வீட்டில் மார்க்கிங் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அருண் என்ன பண்ணிருக்காரு? இது அருணுக்கு எதிராக ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வீடியோ போடுறீங்களே, அப்போ ஜாக்லின் காலை விழும்போது அந்த இடத்துல பேசவே விடாத ஒரு வீடியோ போட வேண்டியது. அப்போ அருண் பண்ணதெல்லாம் நியாயமா தெரியலையா? மற்றவங்களுக்குலாம் அருண் பண்ணாரு, அப்போ ஒரு வீடியோ போட வேண்டியது. நீங்க நியாயமான ஆளாச்சுன்னா அப்போ அவங்களுக்கும் போட்டிருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அநியாயத்தை தட்டி கேட்பேன், அநியாயத்துக்கு எதிராக பேசுவீங்கன்றீங்க. அப்போ அநியாயம் நடந்தா இந்த இடத்துல பேசி இருக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ அருண் பண்ணுறது எல்லாமே நியாயமா? நீங்கள் எந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தீங்களோ அதே விஷயத்த அருண் பண்ணுறாரு இல்லையா? அப்போ அதுக்கும் ஒரு குரல் கொடுத்து ஒரு வீடியோ போடுங்க. போட்டிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். கரெக்டா? அருண் பண்ணாதே இருக்கா? பண்றாருல. நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அவர் வந்து பண்றதை எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத என்னோட கேள்வி. ஒன்றும் இல்லை மக்களே, அருண் போன வாரம் ஹெவி ரோஸ்ட் நடந்துச்சு. அதனால என்ன பண்ணோம், ஓட்டு கம்மியாயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. சரி, நம்மளால முடிஞ்ச கிளாரிபிகேஷன், ஓஸ்ட் கார்னர் பண்றாரு, இது பண்றாரு, அது பண்றாரு, நம்ம ஒரு விஷயத்தை போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டு விடுற மாதிரி தான் நினைக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு சிம்பிளி பேஸ்லெஸ்ஸாக இருக்கு. ஆனால் ரெண்டு பாயிண்ட் அக்ரி பண்றேன். தீபக் ஏன் அப்படி கேட்கல அப்படின்றத அக்ரி பண்றேன். தீபக் அழுதுகிட்டு தான் போனாரு, கன்ஃபெஸ் பண்ணாருன்னு
அக்ரி பண்ணுறேன். அதை தவிர்த்து ஸோ அருண் நினச்சது கரெக்டு, ஃபேமிலி மாதிரி பார்த்தாரு, அது பேச தெரில, இது தெரிலன்னு பேச தெரிலன்னா அப்போ ஷோவில் வாயை மூடிக்கிட்டு உட்கார சொல்லுங்கள். ஓகே, அந்த இடத்துல ஹோஸ்ட் வந்து இப்படி பேசும்போது யாராக இருந்தாலும் பயந்துருவாங்கன்ட்டு. பயந்துடுறா, அவர் பயப்படுறாளா, அவர் அருண் பயப்படுறாளா? மற்றவங்களை எந்த அளவுக்கு கார்னர் பண்ணி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஆளுக்கு தெரியாதா? அந்த இடத்துல கூட ஹோஸ்ட் தான் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சாரு. மக்களே, இதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். மக்களே, உங்களோட நியாயம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்குறையை நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.